அனைவருக்கும் வணக்கம் காய்ஸ். இப்போ நம்ம எதை பற்றி போகிறோன்னா சிபிஆர்ஐ ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் பண்ணுறது. இது டோட்டலாக வேக்கன்சி 20 வேக்கன்சி, சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டை வந்து அப்ளிகேஷன் போடுறவங்களே ரொம்ப ரேர், ஓகேவா? இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 படிச்சிருந்தாலே இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா JSA டிரைவர் வேக்கன்சி. இதோட லாஸ்ட் டேட் 7/3/2025. என்னென்ன போஸ்டிங்கு எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம தெளிவாக வீடியோவில் பார்த்துருவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்காதீங்க, சரிங்களா? ஏன்னா வீடியோ பார்த்துட்டு கூட சில பேர் வந்து டவுட் கேட்குறாங்க, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது, எப்படி நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்குறது, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, எங்களோட கம்யூனிட்டி வந்து இதில் போட்டி போட முடியுமா? சில பேர் பல சந்தேகங்கள் வருது. நான் ஷார்ட்டாக இதோட மீனிங்கை சொல்லிடுறேன். சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஓகேவா? உங்களுடைய சென்ட்ரல் பில்டிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு போஸ்டிங்கு, அது டிரைவர் கேட்டகரி தான். இது அடிஷ்னலாக வந்து ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா இருக்கா இல்லையான்றதை நம்ம இன்னும் தெளிவாக பார்த்தா தான் புரிய வரும். இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பரும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ரெகுலர் பேசிக் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ரெகுலர் பேசிக் தான். அதனால் அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் +2 வரைக்கும் தான் குவாலிஃபிகேஷனு. அதனால் உடனே நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கை வந்து நான் பயோவில் கண்டிப்பாக கொடுத்துருவேன், சரிங்களா? இதோட பிளேஸ் ஆஃப் போஸ்ட்டு கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை, அது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு ஜென்ரல், ஓகேவா? ஸ்டோரு, பர்ச்சேஸு, இந்த மாதிரி டிரைவர், நான் டெக்னிக்கல்களெல்லாம் வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா துறைக்குமே வந்து இந்த ஓவராலாக 20 வேக்கன்சி தான், சரிங்களா? டோட்டலாக 20 வேக்கன்சி. அதில் என்னென்ன யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்கான்றதை அதை தெளிவாக பார்த்துருவோம். அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 11/2/2025 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆஃப்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது, சரிங்களா? இப்போது எதில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்கான்றதை 1 by 1 பார்த்துருவோம். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு 3 வேக்கன்சி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 10 வேக்கன்சி, ஒரு லெவல் அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட், நீங்கள் பிகாம் எஃப்ஏ, பிகாம் சிஏ, இந்த மாதிரி பிகாம் அக்கௌண்டன்சி தகுந்த மாதிரி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா இந்த போஸ்டிங்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம், சரிங்களா? ஸ்டோர் பர்ச்சேஸ் இதுக்கும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இது ரெண்டுத்துக்குமே வந்து நீங்கள் தாராளமாக போட்டி போட முடியும். டிரைவர் வேக்கன்சிக்கு வந்து நான் டெக்னிக்கல் கேட்டகரி, சரிங்களா? இது வந்து நான் டெக்னிக்கல் கேட்டகரி, எந்த ஒரு அடிஷ்னல் வேலையும் இருக்காது. நீங்கள் உடனே டிரைவருக்குன்னு நீங்கள் உள்ள போஸ்டிங் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் மட்டும் தான் நீங்கள் போட்டி போட முடியும். அதுக்கு ஒரே வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ குவாலிஃபிகேஷன் நம்ம பார்த்துருவோம். அதிகபட்சம் நீங்கள் +2 படிச்சிருக்கணும், சரிங்களா? அதிகபட்சம் நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். +2ல் நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக நீங்கள் ஒரு ஸ்டேட் போர்டோ இல்லை சிபிஎஸ்சியோ, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றுத்தில் நீங்கள் கரண்ட் அப்டேட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். உங்களுக்கு புரியல தானே? பார்ட் டைமாக படிச்சிருக்கக்கூடாது, ப்ரைவேட்டில் படிச்சிருக்கக்கூடாது, தெளிவாக சொல்லிட்டேன். ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சிருக்கணும், அது ஒரு, சரிங்களா? இதில் எல்லாத்துக்குமே வந்து 1 by 1 நீங்கள் +2 முடிச்சிருக்கணும் கம்பல்சரி. இதில் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப்பிஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது நீங்கள் அடிஷ்னலாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். ஆனால் அடிஷ்னல் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேம் அதே போல் ஸ்டோர் பர்ச்சேஸ், சரிங்களா? இந்த வேக்கன்சிக்கும் நீங்கள் +2 முடிச்சிருந்தாலே போதுமானது. 10th +2 இதில் எந்த லெவலுக்கும் நீங்கள் +2ல் இவ்வளோ மார்க் இருக்கணும், இவ்வளோ பர்சன்டேஜ் இருந்தால் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்லாம் அவங்க எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை, சரிங்களா? ஆர்ட்ஸ் படித்து முடித்தவங்களுக்கு தான் நீங்கள் பிகாம், பிஏ,
அண்டு பிகாம் எஃப்ஏ பிகாம் சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட் முடிச்சவங்களாம் கூட இது தாராளமாக விண்ணப்பிக்கலாம். டிரைவர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இங்கே 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது தான். அடிஷ்னலாக வந்து ஒரு எல்எம்வி ஹெச்எம்வி ஓகேவா, ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்தாலே ஓகே, லைட் மோட்டார் வச்சுருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரையல் டெஸ்ட் கம்பல்சரி உண்டு. சரிங்களா, ட்ரையல் டெஸ்ட்டு கம்பல்சரி உண்டு. இதோட ஏஜ் கேட்டகரி பார்த்துருவோம். ஜூனியர் கிராப்புக்கு வந்து 27 வயசு, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கு 28, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் ஃபினான்ஷியல் அண்ட் அக்கௌண்டன்ஸுக்கு 28, டிரைவருக்கு 27. இதில் எல்லாருக்குமே வந்து மினிமம் 27 வயது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டோட்டல் ஆஃப் வந்து இதில் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் 27 வயசுந்தான் தாராளமாக அட்டன் பண்ணலாம். அது மட்டும் கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. சரிங்களா, 5 வருஷம் ப்ரிஃபரன்ஸு, ஓபிசிக்கு 3 வருஷம், பிடபிள்யூடி இருந்தால் 10 வருஷம். அண்டு எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகிரிக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்களா? கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எக்ஸர்வீஸ்மெண்ட் கேட்டகிரி தான் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கிடையாது, நீங்கள் விண்ணப்பிச்சா மட்டும் போதும். சரிங்களா, அவங்களுக்கு தனி கட்டாப்பும் வச்சுருப்பாங்க, கம்பல்சரி வச்சுருப்பாங்க. சேலரியை பார்த்துருப்போம். சேலரி மினிமம் வந்து 25,500 ஃபார் பேசிக் சேலரி கொடுக்குறாங்க. இதோட ஃபினிஷிங் சேலரி வந்து 81,100. சரிங்களா, இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 19,900. மூணாவது ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட் ஃபினான்ஷியல் வந்து 19,900. ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டு ஸ்டோர் பர்ச்சேஸ்க்கு வந்து 19,900. டிரைவருக்கு வந்து 19,900. இதில் எல்லாத்துலேயுமே வந்து மினிமம் ஒரு 18,000 ரூபாய்க்கு மேலே தான், 18,000க்கு மேலே தான் மினிமம் சேலரி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஓகேவா, இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பார்த்துங்க. காம்படேட்டிவ் எக்ஸாம் கம்பல்சரி இருக்குது, உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது உங்களுடைய பர்சனாலிட்டி டெஸ்ட் கம்பல்சரி நடக்கும். சரி, உங்களுடைய பர்சனாலிட்டி பிஹேவியர் அண்டு எப்படி நீங்கள் உங்களுடைய இன்டர்வியூ வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இதோட 2 டெஸ்ட் தான் கம்பல்சரி இருக்குது. எக்ஸர்வீஸ்மெண்ட் உமன்ஸ் கேட்டகரி லேடிஸ் என்ன அப்ளிகேஷன் போடுறவங்களாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. சரிங்களா, அதற்கு வந்து நீங்கள் 500 ரூபா பே பண்ணால் தான் இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட முடியும். சரிங்களா, இது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலிமா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலிமா இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். நோட்டிஃபிகேஷன் வேணும்னு சொல்கிறவங்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த உங்களோட கமெண்ட்ஸுக்கு நெக்ஸ்ட்டு ரிப்ளை கண்டிப்பாக என்னோடய நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து டைரக்ட் லிங்க்கு அப்ளிகேஷனில் நான் கொடுப்பேன். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டேரெக்டாக சப்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ப்ரோ, மீண்டும் ஒரு நல்ல தகவலோட சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.